முதல்வர் மகாத்மா பட விழாவில் கலந்து கொண்ட தமிழருவி மணியன் அவர்கள் அரசியல் தலைவர்களை தாறுமாறாக கேள்வி எழுப்பிய வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. அனைவரையும் முதலில் வணங்கி மகிழ்கிறேன். இயக்குனர் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஓர் அரிய முயற்சியில் ஈடுபட்டு 10 ஆண்டுகளாக இந்த அற்புதமான சமூக நலன் சார்ந்த ஒரு திரை ஓவியத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு சகலவிதமான முயற்சிகளிலும் ஈடுபட்டு பல்வேறு சோதனைகளுக்கு இடையிலேதான் இன்று உலக மக்களுக்கு முதல்வர் மகாத்மா என்று காந்தியை பற்றிய ஒரு அற்புதமான படத்தை வெளியிட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் உங்களிடையே காந்தியம் குறித்து ஒரு 10 நிமிடங்கள் சில சிந்தனைகளை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏறக்குறைய இந்த படத்தை பார்க்கக்கூடிய மனிதர்கள் அத்துணை பேரும் இது ஒரு உட்டோப்பியன் ட்ரீம் என்று தான் நினைப்பார்கள். எண்ணத்தளவில் மட்டுமே சிந்தித்து எந்த நிலையிலும் நிறைவேறவே முடியாது என்று நினைக்கக்கூடிய கனவுகள்தான் உட்டோப்பியன் கனவுகள். காந்தியை விட்டு இந்த தேசம் வெகு தொலைவுக்கு சென்று விட்டது. மீண்டும் காந்தியத்திற்கு பக்கத்திலாவது இந்த நாடு வந்து நிற்குமா என்பது ஐயத்திற்குரியதுதான். கர்த்தர் மீண்டும் வருவார் என்று நினைப்பது கிறித்துவர்களின் நம்பிக்கை. அதே போன்றுதான் காந்தி திரும்ப வருவார் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கலாகாது. சென்றவர்கள்தான். ஒரு காந்தி சென்ற பிறகு அந்த காந்தியத்தின் பாதையில் பல காந்திகள் உருவாக வேண்டுமே தவிர காந்தியே திரும்பவும் வருவாரா என்ற கேள்விக்கே இடம் கிடையாது. 1966 மாநில கல்லூரியில் நான் முதலாக அடியெடுத்து வைத்த போதுதான் சத்திய சோதனையை வாசிக்க நேர்ந்தது. இது ஏறக்குறைய 56 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த 56 ஆண்டுகளும் நான் காந்தியத்தில் தொடர்ந்து பல்வேறு சிந்தனைகளை கடனாக பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். காந்தியம் என்பது ஒரு தத்துவம் என்று சில பேர் சொல்லுவார்கள். அதிலும் குறிப்பாக காந்தியம் என்பது வாழ்க்கைக்கு எந்த வகையிலும் ஒத்து வராத ஒரு வரட்டு தத்துவம் என்றும் சில பேர் சொல்லுவார்கள். நான் தெளிவாக சொல்கிறேன், காந்தியம் என்பது தத்துவம் அல்ல. காந்தியம் என்பது கடைப்பிடிக்கவே முடியாத ஒரு சிந்தனையும் இல்லை. அது ஒரு அற்புதமான வாழ்வியல். நீங்கள் எளிமையாக வாழ்ந்து பாருங்கள், எவ்வளவு இன்பத்தை அனுபவிக்கிறீர்கள் என்பது அப்போது உங்களுக்கு புரியும். காந்தியம் வலியுறுத்துவது ஏழ்மையை அல்ல, எளிமையை. ஏழ்மைக்கும் எளிமைக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளியை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சத்திய சோதனையை இப்பொழுது நண்பர் பாலகிருஷ்ணன் அவர்கள் கொடுத்தார். எனக்குள்ள வியப்பு என்னவென்றால், சத்திய சோதனையை இன்றைக்கு தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் சில ஆயிரம் மனிதர்களாவது படித்திருப்பார்களா? நிச்சயம் இருக்காது. சத்திய சோதனையை படிக்கக்கூடிய நெஞ்சம் உடையவர்களாக இன்றைக்கு கல்லூரி மாணவர்கள் இருக்கிறார்களா, பள்ளி மாணவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்பதை விட இவர்களுக்கு பாடம் நடத்துகின்ற பொறுப்பிலே இருக்கின்ற ஆசிரிய பெருமக்கள் இருக்கிறார்களா என்பதே ஐயத்திற்குரியது. நானே சில பேரிடம் பேசியிருக்கிறேன். சத்திய சோதனையை நீங்கள் படித்திருக்கிறீர்களா என்று கேட்கிற பொழுது, ஆமாம், காந்தியின் முழு வாழ்க்கை குறித்த வரலாறு தானே என்பார்கள். அதைவிட பெரிய பொய் வேறு எதுவும் இருக்க முடியாது. சத்திய சோதனை 1921 ஒத்துழையாமை இயக்கம் நடக்கக்கூடிய சூழலிலேயே அவர் முடித்து விடுகிறார். 1921 வரைதான் நீங்கள் பார்க்கக்கூடிய சத்திய சோதனை புத்தகம். அதற்கு பிறகு அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் திறந்த புத்தகமாக, உலகம் நேரிடையாக காணக்கூடிய புத்தகமாக மாறிவிட்ட நிலையில் அதை எழுத வேண்டிய அவசியம் அவருக்கு நேரவில்லை. ஆனால் காந்தியடிகளை பொறுத்தவரையில் அவருக்கான கனவு என்று ஒன்று இருந்தது.
55 ஆண்டுகளாக அந்த கனவை நான் இந்த மண்ணில் விதைப்பதற்கு பெருமுயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன். காந்தியம் என்பது வெறும் அரசியல் சுதந்திரத்தை பெற்றுத் தருவதற்கானது அல்ல. அரசியல், சமூகம், பொருளியல் சார்ந்த அனைத்து துறைகளிலும் ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரமாகவும் சுயேட்சையாகவும் தன்னளவில் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வழிவகைகளை உருவாக்கி கொடுப்பதுதான். எனவே என்னுடைய சுய தேவையை நான் தீர்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே காந்தியம் என்பது அதிகார பரவல், அதிகார குவியல் அல்ல. டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். முழுக்க முழுக்க அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும். அதனாலேயே தான் ஒவ்வொரு கிராமமும் ஒரு கிராம குடியரசாக திகழ வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு எல்லாம் அதிகார குவியலாகத்தான் முடிந்திருக்கின்றன. மத்திய அரசிடம் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் ஏராளமாக இருக்கின்றன என்று குரல் கொடுக்கக்கூடிய மாநில அரசுகள் அந்த மத்திய அரசிடமிருந்து சில உரிமைகளை மீண்டும் பெற்றாக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய போராடுகிற மாநில அரசுகள் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உள்ளாட்சிகளுக்கு உரிய உரிமைகளை கொடுக்கிறார்களா என்றால் கிடையாது. எனவே ஒவ்வொரு இடத்திலும் அதிகாரங்கள் குவிந்திருக்கிற நிலையில் காந்திய கனவு சிதைந்திருக்கிறது என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். காந்தி மிக தெளிவாக ஒன்றை சொன்னார். காந்தி சொன்ன 3 செய்திகளை மட்டும் நான் இப்பொழுது உங்களிடம் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். ஒரு கட்டத்தில் காந்தி சொன்னார், ஐ வாண்ட் எ சொசைட்டி தட் வில் வைப் எவ்வரி டியர் ஃப்ரம் எவ்வரி ஐ. அதுதான் முக்கியம். ஒவ்வொரு மனிதனின் கண்களிலிருந்தும் ஒரு சொட்டு கண்ணீரும் வராத சமுதாயத்தை சந்திக்க விரும்புவதுதான் என்னுடைய கனவு என்று சொன்னார் காந்தி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான அரசியல் நிர்ணய சபை கூடுகிற பொழுது அந்த அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தில் எழுந்து நின்று பேசுகிற நேரு சொன்னார், இங்கே கூடியிருக்கின்ற அரசியல் நிர்ணய சபை உறுப்பினரிடம் நான் வேண்டிக் கொள்வது ஒன்றுதான், எவ்வளவு விரைவாக இந்தியாவிலே இருக்கக்கூடிய மக்கள் அத்துணை பேரும் உண்பதற்கு உணவும், உடுப்பதற்கு உடையும், இருப்பதற்கு இடமும் பெற வேண்டும். அதை செய்து முடிப்பதற்கான காரியத்தை சட்ட ரீதியாக நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மிக முக்கியமான குறிக்கோள் அதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று நேரு சொன்னார். இன்று வரை எல்லாருக்கும் உணவு கிடைத்து விட்டதா என்றால் இல்லை. எல்லாரும் உடைகளோடு இருக்கிறார்களா என்றால் இல்லை. எல்லாருக்கும் வீடு இருக்கிறதா என்றால் இல்லை. வருந்தத்தக்க ஒரு பதிவை நான் உங்களிடம் வெளிப்படுத்த விரும்புகிறேன். 130 கோடி மக்கள் இந்தியாவிலே இருக்கிறோம். 130 கோடி மக்களில் 40 கோடி மக்கள் இன்றும் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள். இரவு உணவை உண்ண முடியாத நிலையில் ஈரத்துணியை வயிற்றிலே கட்டியபடி கிழிந்த பாயில் கண்ணுறக்கம் இல்லாமல் கலங்கி தவிக்கிறார்கள். இன்றைய இந்தியா 2ஆக இருக்கிறது. ஒன்று ஒளிரக்கூடிய பணக்காரர்கள் இருக்கக்கூடிய ஒரு வெளிச்சம் நிறைந்த இந்தியா. ஆனால் இன்னொரு இந்தியா அன்று முதல் இன்று வரை இருண்டுதான் கிடக்கிறது, வறுமையில் தான் இருக்கிறது. எனவே காந்தி கண்ட ஐ வாண்ட் எ சொசைட்டி தட் வில் வைப் எவ்வரி டியர் ஃப்ரம் எவ்வரி ஐ என்ற கனவும் நிறைவேறவில்லை. எல்லா மக்களுக்கும் உணவும், உடையும், உரைகளும் வேகமாக வந்து சேர வேண்டும், அதற்காக அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்ன நேருவின் கனவும் நிறைவேறவில்லை. இதற்கு காரணம் என்ன? நண்பர் குமரவேல் அவர்கள் பேசுகிற பொழுது அவர் பேச்சில் கொஞ்சம் விரக்தி இருந்தது. காரணம், அரசியல் மூலமாகத்தான் நீங்கள் அனைத்து தீர்வுகளையும் கொண்டு வர முடியும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனாலே தான் அண்ணல் அம்பேத்கர் சொன்னார், எல்லா தீர்வுகளுக்கும் உரியது அதிகாரம் என்கிற சாவியை நாம் கைப்பற்றுவதுதான் என்று. எனவே அதிகார சாவியை கைப்பற்றினால்தான் சகலவிதமான சமூகத்திற்கு உரிய தீர்வுகளையும் தர முடியும் என்பது ஒரு பக்கம் உண்மைதான். ஆனால் அந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதை செய்து முடிக்கவில்லையே. இதைத்தான் இந்தியாவின் மிகப்பெரிய பொருளியல் சார்ந்த நிபுணராகவும் மிகச்சிறந்த கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்டாகவும் இருந்த பல்கிவாலா ஒரு முறை மிக அழகாக சொன்னார், we have first class constitution but a third class leadership என்றார். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அற்புதமானது. ஆனால் அந்த சட்டத்தை நிறைவேற்றுகிற இடத்தில் இருக்கக்கூடியவருடைய தரம் கொஞ்சம் கொஞ்சமாக தாழ்ந்து விழுந்து விட்டது. 3ஆம் தரமான மனிதர்கள் முதலிடத்தில் இருப்பதும், முதல் தரமான மனிதர்கள் மூலையிலே ஒடுங்கி கிடப்பதுமாக இருக்கிற முரண்பட்ட சமூகம் இது. எனவே இந்த முரண்பட்ட சமூகத்தில் மீண்டும் காந்தியத்தை புனர் நிர்மாணம் செய்வது என்பது அவ்வளவு எளிதானதல்ல. காந்தியம் என்கிற மாளிகையே 4 அடிப்படை கட்டமைப்புகளை கொண்டது என்பதை முதலில் நம்மில் எத்தனை பேர் புரிந்து கொண்டிருக்கிறோம்?
காந்தியம் என்பது 11 மகாவிரதங்களை சொல்கிறது. 11 மகாவிரதங்களும் என்னென்ன என்று நீங்கள் வருந்தக்கூடாது. இங்கே அமர்ந்து இருக்கிறீர்களே, உங்களில் ஒருவருக்காவது தெரியுமா? காந்தியம் வலியுறுத்துகிற 11 விரதங்கள் என்று காந்தி சொல்லவில்லை. நீங்கள் சமய ரீதியாக இருக்கக்கூடிய விரதம் அல்ல, சமூகத்திற்காக நீங்கள் இருக்கக்கூடிய விரதங்கள் 11 விரதங்கள் என்று சொன்னார். அந்த 11 விரதங்களை பற்றி நான் பேசியது யூடியூபிலும் இருக்கிறது. ஆனால் அந்த 11 விரதங்களை பற்றி நான் பேசிய அந்த பேச்சை கேட்பதற்கு எத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறார்கள்? தனி மனித அசிங்கங்களை, அருவருப்பான செய்திகளை, மனதிற்கு அழுக்கை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மலினமான நுகர்வு செய்திகளை நீங்கள் யூடியூபில் போடுகிற பொழுது லட்சக்கணக்கிலே பார்க்கிறோம். ஒட்டுமொத்த தமிழை சாதிக்கும் ஒரு மிக மோசமான மன நோய் இருக்கிறது என்பதைத்தான் என்னால் இந்த 55 ஆண்டு கால பொது வாழ்வில் கண்டெடுக்க முடிந்திருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் அடுத்த வீட்டு ஜன்னல் வழியாக படுக்கை அறையில் என்ன தெரிகிறது என்று பார்ப்பதற்கு தான் இவன் தினவுகளோடு திரிகிறானே தவிர இவன் எந்த வகையிலும் தன்னுடைய நெஞ்சுக்குள் படிந்திருக்கிற அழுக்கை அகற்ற வேண்டும் என்ற முனைப்போடு இல்லை. இன்றைய இளைஞர்கள் உலகம் தரம் தாழ்ந்து விட்டது. போதை கலாச்சாரம் உச்சத்திற்கு போய்விட்டது. நான் அரசியல் பேசவில்லை, ஆனால் நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் சொல்கிறார், போதை கலாச்சாரமே இல்லாமல் இந்த தமிழகத்தை முற்றாக நான் கொண்டு வருவேன் என்று. எப்படி? போதை கலாச்சாரத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் முதலில் டாஸ்மாக் கடைகளை அல்லவா மூட வேண்டும். வீதி எங்கும் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்துவிட்டு நீங்கள் முழுக்க முழுக்க கஞ்சா விற்கக்கூடியவர்களை நாங்கள் கைது செய்வதன் மூலம் போதை கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம் என்று சொல்வதில் எவ்வளவு பெரிய முரண்பாடு இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் காந்தியத்தை எப்படி வளர்த்தெடுக்க முடியும்? காந்தியம் 4 அடிப்படை கட்டுமானங்களை கொண்டது என்று சொன்னேன். முதலில் இருப்பதே காந்தி சொல்கிறார், வெறுப்புக்கு மாற்றாக அன்பு. லவ் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேட்ரட் அண்ட் என்மிட்டி. வெறுப்புக்கு மாற்றாக அன்பு. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அன்பு இருக்க வேண்டும். அன்பிற் சிறந்த தவமில்லை என்று பாரதி அதைத்தான் சொல்கிறார். அன்புதான் வாழ்வை அழகுபடுத்துகிறது. அன்புதான் வாழ்வை வசீகரமாக்குகிறது. அன்பு இருக்கக்கூடிய இதயத்தில் வெறுப்பு நெருப்பு வளர்வதற்கான வாய்ப்பே கிடையாது. எனவே சமூகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்துணை பேரும் அன்பு சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் அத்துணை பேரும் ஆன்மீகவாதிகளாக மாறிவிடுகிறார்கள். அந்த ஆன்மீகவாதிகள் அரசியல் களத்திற்குள்ளே போய் சேர்ந்தால் அந்த மாற்றம் என்பது தானாகவே காந்தி அடிப்படையில் வந்து சேரும். வெறுப்பு கூடாது என்பதுதான். நீங்கள் குமாரவீர் பேசுகிற பொழுதும் சொன்னார், நம்முடைய தேசிய கொடி பிரிட்டிஷ் கொடியை கீழே இறக்கிவிட்டு இந்திய தேசிய கொடியை ஏற்றுகிற பொழுது கூட ஒரு வெள்ளைக்காரனுடைய மனசு புண்பட்டு விடக்கூடாது என்பதற்கு அவனே அதை இறக்கி அவனே ஏற்றட்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு மனிதர்கள் மீது காந்திக்கு எந்த வகையிலும் வெறுப்பு இல்லை. ஆனால் தீமைகளை அவர் வெறுத்தாரே தவிர தீமை சார்ந்த தீயவர்களுக்கும் எதிராக கூட அவர் சிந்திக்கவில்லை. அதனால் லவ் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேட்ரட் அண்ட் என்மிட்டி, வெறுப்புக்கு மாற்றாக அன்பு, அதுதான் காந்தியம் கற்றுக் கொடுத்தது. நீங்கள் அன்பு சார்ந்தவர்களாக இருந்தால் ஒழிய காந்தியவாதிகளாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இரண்டாவது அவர் சொல்வது போட்டிக்கு பதிலாக ஒத்துழைப்பு. கோஆபரேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் காம்படிஷன். எங்கே போட்டி இருக்கிறதோ போட்டி இருக்கக்கூடிய இடத்தில் நிச்சயம் பொறாமை இருக்கும். பொறாமை இருக்கக்கூடிய இடத்தில் நிச்சயம் வெறுப்பு இருக்கும். வெறுப்பு இருக்கிற இடத்தில் நிச்சயம் அன்பு இருக்காது. அதனால் அவர் போட்டிக்கு பதிலாக ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் சமூகத்தில் என்று சொல்வது காந்தியத்தினுடைய இரண்டாவது கட்டம். மூன்றாவது, தன்னலத்திற்கு மாற்றாக தியாகம். தன்னல துறப்பு இல்லை என்றால் நீங்கள் சமூகத்தில் பொது வாழ்வில் அடியெடுத்து வைக்கவே கூடாது. எனவே ஒவ்வொரு மனிதனும் தன்னளவில் இன்றைக்கு சுயநலத்திலே சுருங்கி கிடக்கிறான். சுயநலத்தில் சுருங்கி கிடக்கிற மனிதர்களுக்கு நான் சொல்வது, எல்லா பாவங்களுக்குமான முதல் அடிக்கல்லே நீங்கள் வைத்திருக்கிற சுயநலம்தான். எனவே சுயநலத்திலிருந்து விடுபட்டு பொதுநல சிறகு பூட்டி பறப்பதற்கு சமூகம் தயாராக வேண்டும். அது காந்திய கனவு. நான்காவதாக பார்த்தால் புற ஆரவாரங்களுக்கு பதிலாக அக நாகரிகம் என்கிறார். எத்தனை வீடு இருக்கிறது, எத்தனை தோட்டம் இருக்கிறது, எவ்வளவு செல்வம் குவிந்திருக்கிறது, எவ்வளவு வளமும் வசதியும் வாய்ப்புகளும் எனக்கு இருக்கின்றன என்பதல்ல. வாழ்க்கை தரம் என்பது வேறு, வாழ்வியல் தரம் என்பது வேறு. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் என்பது வேறு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் என்பது வேறு. காந்தியம் சொல்வது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் அல்ல,
நீங்கள் எத்தனை வீடு வைத்திருக்கிறீர்கள், எத்தனை வாகனங்களை வைத்திருக்கிறீர்கள், எவ்வளவு வசதியாக இருக்கிறீர்கள் என்பது அல்ல. நீங்கள் எந்த அளவுக்கு மேன்மையான பண்பாடு செறிந்த மகத்தான மனிதர்களாக வாழ்க்கையை நடத்துகிறீர்கள் என்பதிலே தான் தரம் இருக்கிறது. எனவே வாழ்வியல் தரம் பற்றித்தான் காந்தியம் பேசுகிறது. இவையெல்லாம் இன்றைக்கு பேச்சளவிலேயே நின்று விட்டன.